Prismatic. Prismatic. Hi friends, நான் சுதா ஜீஸ் லேர்னிங்ல இருந்து இப்போ நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ரீசனிங்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து லீனியர், இன்னொன்று வந்து சர்க்குலர். லீனியர்னா ஸ்ட்ரெயிட் லைன்ல நிற்கும் போது அவங்க என்ன டைரக்ஷன்ல இருக்காங்க, என்ன பொசிஷன்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது. சர்க்குலர்னா வந்து ரவுண்ட் டேபிள்ல இருக்கும்போது அவங்க எந்தெந்த பொசிஷன்ல உட்காந்துருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறது. இதே லீனியர்ல வந்து ரெண்டு டைப் இருக்கு. 1 row சீக்வன்ஸ், இன்னொன்று வந்து 2 row சீக்வன்ஸ். அது என்னென்னு இப்போ பார்ப்போம். இதே 1 row சீக்வன்ஸ்னா என்ன அப்படின்னா, ஒன்று நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை சவுத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்கும்போது ஒரு லீனியர் லைனில் நிற்கும் போது அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு எது வந்து ரைட்டாக இருக்கும், நம்மளோட ரைட்டு தான் வந்து அவங்களுக்கும் ரைட்டு, நம்மளோட லெஃப்ட்டு தான் வந்து அவங்களுக்கும் ஒரு லெஃப்ட்டு. இதை தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டை. ரைட் எங்கே இருக்குது, லெஃப்ட் எங்கே இருக்குது, எது எதுக்கு எங்கெங்கே வரும்ன்றதை நம்ம பார்த்துக்கணும். நார்த் ஃபேஸிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஸ்டத்தில் நார்த் ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட்டு தான் அதுக்கும் வந்து ரைட்டு, நம்மளோட லெஃப்ட்டு தான் அதுக்கும் வந்து லெஃப்ட்டு. ரெண்டாவது வந்து இதே சவுத் ஃபேஸிங்கில் இருந்தாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்னா, நம்ம நார்த் ஃபேஸ் பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். நம்மளோட ரைட்டு வந்து லெஃப்டாகவும் நம்மளோட லெஃப்ட் வந்து ரைட்டாகவும் இருக்கும். ஸோ அதை நம்ம நோட் பண்ணிக்கணும். இப்போ 2 row சீக்வன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு சைடும் ஆள் நிற்பாங்க. இப்போ ஒவ்வொரு சைடில் ஆள் நின்ன மாதிரி இப்போ ரெண்டு சைடு ஆள் நிற்பாங்க. அப்போ ரெண்டு சைடு ஆள் நிற்கும் போது எந்தெந்த பொசிஷனில் இருப்பாங்கன்றதை பார்க்கணும். அப்போ வந்து அதே மாதிரி ஒன்று நார்த் ஃபேஸிங்கில் இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து என்ன ஃபேஸிங்கில் இருப்பாங்க, சவுத் ஃபேஸிங்கில் இருப்பாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நார்த் ஃபேஸிங்க்கு நம்ம ரைட்டு லெஃப்ட்டு போட்டுக்கணும், நம்மளோட ரைட் லெஃப்ட்டு, அதுக்கு ஆப்போசிட். அப்போ இங்கே லெஃப்டாக இருந்துச்சுன்னா இங்கே ரைட்டாக இருக்கும், இங்கே ரைட்டாக இருந்துச்சுன்னா இங்கே வந்து லெஃப்டாக இருக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்ம கொஸ்டின் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, ABCDEF and H are sitting in a row facing north. அப்போ நார்த் ஃபேஸிங்கில் இருக்காங்க. அப்போ வந்து இதுதான் அவங்களுக்கு ரைட், இதுதான் லெஃப்ட்டு. A is fourth to the right of E. A is fourth to the right of E. அப்போ E ஓட ஃபோர்த் ரைட்டில் தான் என்ன இருக்குது, A இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், A. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, H is fourth to the left of D. அப்போ Dலேருந்து லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ஃபோர்த் லெஃப்டில் H இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, C and F does not who are not sitting at the extreme ends. ஸோ C, F எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி C and F எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸில் இருக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் த நெய்பர்ஸ் ஆஃப் B and E. அப்போ C, Fோட நெய்பர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, Cக்கு Bயும் Fக்கு Eன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து H is next to the left of A. H is next to the left of A. அப்போ A வந்து இந்த பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து H வந்து இந்த பொசிஷனில் இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக நம்ம எந்த பொசிஷனில் ஃபில் பண்ணலான்றது ஒரு ஐடியா கிடச்சிருச்சு. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபில் பண்ணலாம். ஸோ E 2 ஸ்பேஸ் H, A 2 ஸ்பேஸ் D. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, A is the neighbor of B. அப்போ ஏயோட நெய்பர் B சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சியோட நெய்பர் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சி இங்கே வரும். எஃபோட நெய்பர் வந்து ஈன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எஃப் வந்து இங்கே வரும். ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்க ஒன்று தான், அது வந்து ஜி. ஸோ நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ இதுலேருந்து கொஸ்டின்ஸ் எப்படி ஆன்சர் எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Who among the 4 are neighbors? அப்போ கொடுத்துருக்க அந்த 4ல் வந்து எதெல்லாம் நெய்பர்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க, EH. ஸோ EH நெய்பர் கிடையாது. F and G. ஸோ Fவும் Gயும் பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுதான் நெய்பர். செகண்ட் கொஸ்டின் போகலாம். Which one decides the position of H? Hோட பொசிஷனை வந்து எது டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. to the immediate left of C. ஸோ C இங்கே இருக்குது, H அங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கிடையாது. நெய்பர் ஆஃப் G and D. G இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது. ஸோ அதுக்கும் நெய்பர் கிடையாது. தேர்ட் டு த ரைட் ஆஃப் E. ஸோ நம்ம நார்த் பொசிஷன் ரைட்டுன்னு பார்க்கும்போது இதுதான் ரைட்டு, இதுதான் லெஃப்ட்டு. ஸோ வந்து தேர்ட் டு த ரைட் ஆஃப் E. ஈலேருந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். ஸோ இதுதான் கரெக்ட்.
தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போக முடியாது. ஸோ இது கிடையாது, none ஆஃப் தீஸும் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் எஃப் அண்ட் பி? எஃப்க்கும் பிக்கும் நடுவில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க? 1 2 3. இப்போ 3 மெம்பர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். இஃப் இ எஃப் சி டி இது ஒரு சீக்வன்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போனா வந்து ஜிஹெச்சுக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இஎஃப் வந்து இங்கே இருக்குது, சிடி வந்து இங்கே இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஜிஹெச்சுக்கு கண்டிப்பாக ஏபியை தான் ரிலேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏபி இஸ் தி ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். 3 of the following 4 are alike in such a way that based on their seating position in the above arrangement and so form a group. Which is the one that does not belong to the group னு கேட்டிருக்காங்க. ஸோ இஏ, இலேருந்து ஏ வந்து +4 பொசிஷனில் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஃப்ஹெச் வந்து +2 பொசிஷனில் இருக்குது. ஜிசிக்கும் +4 பொசிஷனில் இருக்குது. ஸோ வந்து FH தான் வந்து ஆன்சர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஜீஸ் லேர்னிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.